மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்ற யானை பராமரிக்கப்பட்டு வாக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் நடக்கக்கூடிய பிரதான திருவிழா காலங்களில் சாமிக்கு முன்னாடி யானை அலங்காரமா போயிட்டு இருக்கிறது வழக்கமான நிகழ்வா இருந்துகிட்டு இருக்கு. இந்த யானையை பராமரிக்கிறதுக்கு 3 நபர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, அது போக உதயன் ஒருத்தர் இருக்காரு, செந்தில்னு ஒருத்தர் இருக்காரு. இன்று மதியான அளவில் யானை குளிப்பாட்டிட்டு யானைய ரூம்ல விட்டுட்டு வந்திருக்காங்க. அப்போ அவர் உதயன்ங்கிறவர் அவரோட உறவினர் ஒருத்தர் சொல்றாங்க, சிசுபாலன் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து யானையை பார்க்கறதுக்கு உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது யானைக்கு பழம் கொடுக்கும்போது ஏதாவது நடந்ததாங்கிறது தெரியல. அந்த சமயத்துல யானை ஏதோ இரிட்டேட் ஆகி அவரு சிசுபாலன் மேல முதல்ல காலை வச்சு மிதிச்சிருக்குது. இதுல சிசுபாலனும் உதயனும் பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல சிசுபாலன் சம்பவ இடத்துலயே உயிரிழந்ததா சொல்லப்படுது. ஆஸ்பத்திரிக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமா அரசு மருத்துவமனைக்கு அவரை எடுத்துட்டு போகும்போது அங்க கூட இருந்த உதயமும் இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் கோயில்ல கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.